தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார். அதில் 2021 1.7 பில்லியனாக அமெரிக்கன் டாலராக இருந்த தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி என்பது திமுக ஆட்சிக்கு பிறகு 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பதாக அவர் பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவலாக இது மத்திய அரசினுடைய புள்ளி விவரம் என்பதும் அந்த மத்திய அரசினுடைய புள்ளி விவரத்தை சுட்டி காண்பித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கின்றார். எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செல்போன் ஏற்றுமதியில் முன்னணியில் நின்று நாட்டின் ஏற்றுமதியில் 30% பங்கு வகிக்கும் நம் இலக்குகளை நோக்கி விரைந்து நடைபோடுவோம். தலைநிமிரும் தமிழ்நாடு என்று ஹேஷ்டாக் இட்டு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து கச்சத்தீவு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் மத்திய அரசு சுட்டி காண்பித்து உள்ளிட்ட பல்வேறு விவாத பொருட்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு தொடர்ந்து வெற்றி நடை போட்டு வருவதாகவும், குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் தொழில் பொறுத்தவரையில 2021 24 கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தமிழ்நாட்டின் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி என்பது 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக மாறியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.